நீங்க கேளுங்க சௌந்தர்யா அப்படிங்கிற மாதிரி சௌந்தர்யாவை விஜய் சேதுபதி தூண்டிவிட, நானும் இனிமே திருட போறேன் அப்படிங்கிற மாதிரி அந்த பொண்ணுமே தத்து பித்துன்னு உளர்னாங்க. இதுக்கு கைத்தட்ட வேற ஒரு கூட்டம், பாயாசம் சாப்பிட்டது யார் தெரியுமா அப்படிங்கிற மாதிரி விஜய் சேதுபதி ஆரம்பிக்க, கடைசி வரை தெரியல சார் அப்படிங்கிற மாதிரி சௌந்தர்யா அனத்தை கடைசி வரைக்கும் நமக்கும் கூட அந்த உண்மை காட்டப்படாமலேயே போயிருச்சு. இது எல்லாமே குறும்படமா போட்டு எபிசோட சுவாரஸ்யப்படுத்தலாம், ஆனா கோர்ட்டு விசாரணை போலதான் நடத்துவோம் அப்படிங்கிற மாதிரி பிக் பாஸ் டீம் பீமா நிற்கிறது அவங்களுக்கு தான் இழப்பு. மற்றவர்கள் காப்பாற்றப்பட்ட நிலையில 4 பேர் மீத இருந்தாங்க. சிவா, சாட்சனா, ஆனந்தி அண்ட் ரஞ்சித். யாரு போவாங்கன்னு நினைக்கிறீங்க அப்படிங்கிற மாதிரியான டெம்ப்ளேட் கேள்வியை நீண்ட காலம் கழித்து கேட்டாரு விஜய் சேதுபதி. நான் தானே நினைக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சாட்சனா சொல்ல, ஆமோதிக்கிறது போல பார்வையாளர்களினுடைய கைத்தடல் கேட்டுச்சு. இதுலயாச்சும் தன்னுடைய எச்சரிக்கை மணியை சாட்சனா உணரலாம். நான் தான் அப்படிங்கிற மாதிரி ரஞ்சித்துமே சொன்னாரு. ஆனா சிவாவா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஆனந்திய சாட்சனாவும் சரியா யூகித்தாங்க. பொம்மை டாஸ்க் வழியா எவிக்ஷன் அறிவிச்சாரு பிக் பாஸ். கிளம்புறதுக்கு முன்னால தன்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கையை சிவா பகிர்ந்துகிட்டது நெகிழ்வா இருந்துச்சு. சிவாஜி கணேசன் வீட்டோட வாரிசு அப்படிங்கிற பெருமையான அடையாளம் இருந்தாலும் 2வது மனைவிக்கு வாரிசா பிறக்கிறது ஒரு வகையான துயரம். சிவாஜியோட மூத்த மகனான ராம்குமார் நடிகை ஸ்ரீபிரியாவினுடைய சகோதரியான மீனாட்சி அப்படிங்கிறவங்கள 2வதா திருமணம் செஞ்சுக்கிட்டாரு. இவங்களுக்கு பிறந்த 2 மகன்கள்ல ஒருத்தர் தான் சிவகுமார். அப்பாவோட அன்பு தெரியாது, அம்மா தான் வளர்த்தாங்க. கிட்னி ஃபெயிலியர்னால அவங்க ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. சுஜாவை நல்லா பாத்துக்க அப்படின்னு சொல்லிட்டு போனாங்க. சுஜா தான் எனக்கு எல்லாமே, இன்னைக்கு நான் பெருமையான தந்தையா நிற்கிறதுக்கு என்னுடைய மனைவி சுஜா தான் காரணம் அப்படிங்கிற மாதிரி சிவா உருக்கமா பேச எல்லாருமே நிகழ்ந்தாங்க. மேடைக்கு போன சிவா உள்ள இருக்கிற எல்லாருமே ஸ்வீட்டான ஆளுங்க. தீபக் மேலே எனக்கு முதல்ல கோபம் விரோதம் இருந்துச்சு, அப்புறம் தான் அவரோட நல்ல குணத்தை நான் புரிஞ்சுக்கிட்டேன். பாய்ஸ் படத்துல மங்களம் சார் மாதிரி தான் ரஞ்சித் சார், பொய் இல்லாத மனுஷன். அருண் என்னோட பெஸ்ட் நண்பன். இந்த மாதிரியா எல்லாம் இனிமையான வார்த்தைகளை சொல்லிட்டு விடை பெற்றது சிறப்பான காட்சியா இருந்துச்சு. ஜெஃப்ரியையும் சாட்சனாவையும் வாழ்த்தின விஜய் சேதுபதி கேப்டன் போட்டியை ரொம்பவும் எதிர்பார்க்குற அப்படிங்கிற மாதிரி சூசகமாக சொல்லிட்டு போனது ஜெஃப்ரிக்கான குறிப்பாக இருக்கலாம். நீ கேப்டன் பதவியை விட்டு கொடுக்கணும்னு அவசியம் இல்லை, நிறைய பேர் உன்னை அப்படி பார்க்க ஆசைப்படுவாங்க அப்படிங்கிற மாதிரி ஜெஃப்ரிக்கு சௌந்தர்யா தந்த அட்வைஸ் சிறப்பானது. அவசியமான நேரத்தில் தந்ததும் கூட குழப்பமா இருக்கு அப்படிங்கிற மாதிரி தவித்த ஜெஃப்ரி அதுக்கப்புறமா ஓகே கேப்டன் ஆகுற அப்படிங்கிற மாதிரி சொன்னது நல்ல விஷயம். அண்ட் அதே போல் கேப்டனாக பார்த்தீங்கன்னா ஜெஃப்ரி தான் ஆயிருக்கிறாரு. பிடி மாஸ்டராக கலக்கினவருடைய தலைமை எப்படி இருக்க போகுது இந்த வாரம் அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்சிடும். ஆனால் சாட்சனா கேப்டன் ஆயிருந்தாங்க அப்படின்னா நிறைய ரகலையான ஃபுட்டேஜ்கள் கிடச்சிருக்கும் அப்படி தானே? எஸ். எனிவே இந்த பிக் பாஸ் சீசன் 8 வார இறுதி எபிசோட்ஸ்கள் எல்லாமே எப்படி இருக்குது, ரசிகர்களை கவருதா இல்லை ரொம்ப இழுவையாக இருக்குதா மொக்கையாக இருக்குதா அப்படிங்கிற உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணிவிடுங்க. அப்படியே சிவகுமார் அவர்களுடைய எவிக்ஷன் குறித்த உங்களுடைய கருத்துக்களையும் மறக்காமல் மென்ஷன் பண்ணுங்கள்.